அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு உலக காதலர்கள் தினமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பூரம் நட்சத்திரமாக இருக்குது, வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, காதலர்கள் தினத்துக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? வேர்ல்டு லவ்வர்ஸ் டேவுக்கு நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம், அந்த காதல்ன்றதே நம்ம ஒரு கல்யாண அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாரையுமே லவ் யூ சொல்கிறோம், அப்பாவை அம்மாவை பிடிச்சவங்களெல்லாம் சொல்கிறோம், அது வேறு. ஆனால் இது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பூரம் நட்சத்திரத்துக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அது அதிசயமாக இதில் வருது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன் பூரம் நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே. ஒன்று, பூ முக்கியமாக மல்லிகைப்பூ, வாசனை மலர்கள் வாங்கி உங்கள் கையாலேயே கோர்த்து, உங்கள் கையாலேயே கட்டி, அட்லீஸ்ட் 1 முழத்துக்கு மேலே இருக்கிற அளவுக்கு நீங்கள் கையாலேயே கட்டி பெருமாளுக்கு எடுத்துன்னு போய் போடணும். ஏன்னா ஆண்டாள் மாலை கட்டி போட்டு தான் பெருமாள் அந்த கண்ணன் ரூபமாக, ஆண்டாள் அவங்க லவ் பண்ணது கண்ணன் ரூபமாக தான் மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாலையெல்லாம் அந்த வளர்ப்பு அப்பா அந்த மாலையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த பெருமாளுக்கு சாத்துறாரு. ஆனால் இந்த அம்மா கண்ணனை மாதிரி நினச்சி தான் லவ் பாட்டுங்கள்லாம் எழுதுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அம்மா எப்படி லவ் பண்ணி எப்படி கண்ணனை மனசில் நினச்சி பாடல்கள் எழுதுனாங்களோ, அந்த மாதிரி கண்ணன் ரூபமாகவே காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆண்டாளுக்கு பெருமாள் சாதாரணமாக ஒரு இவரால் வளர்க்கப்பட்ட பெண் அவர் கல்யாணமே பண்ணிக்கிறார். உனக்கு பூலோகத்தில் இருக்கிற மனுஷ ரூபத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் தன் மீது ரொம்ப விருப்பம் கொண்டு தனக்கு மாலை கட்டி போட்டு தனக்கான பாடல்கள் பாடி அதுக்காக ஒரு பூலோகத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை கடவுளே திருமணம் செய்து கொண்டார்ன்றது ஒரு விஷயம். அது திருமணம் தள்ளி போகிறவங்களுக்கும் அது வரும். ஒருவேளை லவ் உங்களுக்கு, ஏன்னா ஆண்டாள்ன்றதே உங்களுக்கு லவ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, அவங்க கண்ணன் அந்த பெருமாளெல்லாம். ஆனால் அதுக்காக கல்யாணம் ஆனவங்களெல்லாம் போய் லவ் பண்ணுன்னு சொல்ல அந்த காதல் என்ற ஒரு விஷயம் இருக்குது ஆண்டாள்னாவே. உங்களுக்கு சும்மா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த காதல், கவிதை எழுதுதல், அவங்களுக்காக பூ எடுத்துமே இப்போ முட்டி நீல் டவுன் பண்ணி நம்ம அதில் பூ கொடுக்குற மாதிரி விஷயம் இருக்குது. அதை அந்தம்மா மாலையாக எடுத்துமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு லவ்வுக்காக பண்ணுற விஷயங்கள். இப்போ நம்ம எப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அந்த மாதிரி மேட்டராக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் இருக்குது. அந்த பூரம் நட்சத்திரமாக நாளைக்கு இருக்குது அதிசயமாக. அதனால் நீங்கள் கல்யாணம் ஆகணுன்னாலும் சரி, இல்லை உங்களுடைய காதல் ஜெயிக்கணுன்னாலும் சரி, அது ஆணோ பெண்ணோ, உங்கள் கையாலேயே அந்த பூவை தொடுத்து, இல்லை ஆண்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிஸ்டரோ யாரையோ அதை தொடுக்க சொல்லி அதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள், ஏன்னா அவங்க அப்பா வளர்ப்பாப்பா தானே இந்தம்மா கட்டி கொடுத்தது எடுத்துன்னு போய் அவங்க வளர்ப்பாப்பா தானே அந்த பெருமாளுக்கு போட்டார். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் யாரையாவது கூட கட்டி கொடுக்க சொல்லி, அதாவது ஒரு ஆணுக்கு யாரோ ஒருத்தர் மேலே காதல் இருக்குதுன்னா அந்த காதல் கை கூறத்துக்கு அந்த பெருமாளுக்கு அவர் கையாலேயே கட்டி போகிறதுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா, வீட்டில் இருக்க பெண்களை யாரைனா சும்மா யூடியூப்பில் போய் பார்த்தா கூட எப்படி பூ கட்டுறதுன்னா தெரிய போகுது. ரொம்ப ஈஸி தான் அது. 1 முழத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாசனை மலர்களாக ஏன்னா முக்கியமாக பெருமாள்னாவே அந்த ஜாதி மல்லி அந்த மாதிரி பொருட்கள், அந்த மாதிரி தான் போடுவாங்க நிறைய. அந்த மாதிரி மாலை, இல்லைன்னா நீங்கள் சாமந்தி தான் கிடைக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறத வச்சு சொல்கிறேன். ஏன்னா அந்த பூ ரொம்ப கான்செப்ட் வச்சுக்காதீங்க. உங்கள் கையில் தொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் பெருமாளுக்கு போட்டால் கல்யாணம் கை கூடுறதும் சரி, காதல் கை கூடுறதும் சரி நடக்கும்ன்றது ஒன்று. அது காதலர் தினமாகுது. நாளைக்கு பூரம் நட்சத்திரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு காமாட்சி அம்மா அவதரித்த நாள்னு சொல்கிறதுனால அது ஐப்பசி மாதத்தில் அவதரித்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் கோயிலில் போய் மாலை கட்டி போகிறது விஷயம் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் ஒரு வீட்டில் காமாட்சி அம்மா படம் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தால் அந்த அம்மன் படத்தை காமாட்சி அம்மாவாக நினச்சி அந்த அம்மா பக்கத்தில் ஒரு கப்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் கப்போ இல்லை ஏதோ ஒரு கப்போ ஏதோ ஒன்று வச்சு குங்குமத்தை எடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணுறதுன்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமத்தை போட்டுக்கிட்டே நீங்கள் காமாட்சி அம்மா போற்றி சொல்லலாம், இல்லை காமாட்சி ஸ்லோகம் மாதிரி எதனா சொல்லலாம், இல்லை தொடர்ந்து ஒரு 108 முறையோ 108 முறை சொன்னால் போதும். 108 முறை அந்த குங்குமத்தை போட்டுக்கிட்டே காமாட்சி அம்மா போற்றின்னு சொல்லிவிட்டு அந்த குங்குமம் அந்த மேலே அந்த ஃபோட்டோ மேலே விழுந்து, அந்த இல்லை ஒரு குட்டி சிலையாக இருக்குது ஒரு அம்மன் சிலைனா கூட அது மேலே விழுந்து அந்த கப்பில் விழணும். அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு வரணும். அது உங்கள் காதல் கை கொடுத்தா இருந்தாலும் சரி, இல்லை சீக்கிரமாக கல்யாண பிரார்த்தம் அமையணுன்னாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்துக்கு 2 விதமாக சொல்லியிருக்கேன். ஒன்று பெருமாள், ஒன்று காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். அதிசயமாக நாளைக்கு பூரம் நட்சத்திரம் அன்றைக்கே அது வருது. அதனால் நீங்கள் இது சமீப காலத்தில் வந்த விஷயந்தான் உலக காதலர்கள் தினம்னு.
ஆனா, அந்த காதலர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா அந்த பூர நட்சத்திரம்ன்றது எத்தனையோ இதுவா இருக்குது, யுகமா இருக்குது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு. எத்தனையோ வருஷங்கள் 1000, 2000 வருஷங்களுக்கு சம்மந்தமா இருக்கு உங்களுக்கு. அது பிரபஞ்சமா நம்ம அத கனெக்ட் பண்ணுவோம். அத நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றேன் நான் இன்னைக்கு. நீங்க இத நம்பி செஞ்சா செய்யுங்க, இது பண்ணுங்க. நீங்க அப்படியே காதலர் தினத்த இதில கனெக்ட் பண்ணலன்னா கூட, கல்யாணம் ஆகணும்னு நெனைக்கிறவங்க, காதல் கைகூடணுன்றவங்க, கல்யாணம் இந்த திருமண வாழ்க்கை தள்ளி போறவங்க, இத சும்மாவே ஒரு ஆன்மீக சடங்கா டெய்லி நான் சொல்றேன் பார்த்தீங்களா? வெத்தலை வைங்க, இது ஏத்துங்கன்னு. அந்த மாரி நெனச்சுக்கங்க. அந்த காதலர் தினமே இல்லன்னா கூட, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது, பூரம் நட்சத்திரமா இருக்குது. அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க அத வந்து அப்படியும் நெனச்சியும் நீங்க அத பண்ணலாம். அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன். நம்பி பண்ணுங்க. அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரன் வரக்கூடிய மேட்ரிமோனியில நீங்க தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கூட, பிடிச்ச நீங்க உங்களுக்கு ஏத்த ஒரு வரன் அமையத்துக்கான ஒரு சடங்கா, நீங்க 2மே பண்ணலாம். இல்ல 2த்துல 1 பண்ணலாம். பெருமாளுக்காக நான் சொன்னது பண்ணி, இந்த வீட்ல ஒரு அம்மன் படத்த காமாட்சி வரைஞ்சு, இல்ல காமாட்சி படமே இருந்ததுன்னா, அந்த குங்குமார்ச்சனை என்ற ஒரு விஷயம் பண்ணலாம். 2மே பண்ணலாம். இல்ல ஏதாவது 1 கூட பண்ணலாம். அது உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதமான விஷயத்த பண்றதோட, ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்ல, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ் இல்லன்னா கூட, கல்யாணம் ஆனவங்க கூட இத பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு ஏற்படும். அப்படின்றத சொல்லிக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.